மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு. வாய்ஸ் ஆஃப் லிங்கேஷ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம 3 விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம். முதல் விஷயம் என்ன அப்படின்னாக்கா, உதயநிதி உல்லாச நிதியான அந்த ஒரு தருணத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது அவன் இன்னும் திருந்தலமாமா அப்படிங்கிற மாதிரி மீம்ஸ் போடுற அளவுக்கு நம்ம உதயநிதி அவர்கள் ஒரு வேலை பார்த்துருக்காப்புல. அது என்னன்றதை இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ரெண்டாவது, இது வரைக்கும் சத்யராஜ் கெட்டப்பு போட்ட லேடி கெட்டப் சத்யராஜ் இப்போ ஜெனிலியா கெட்டப் போட்டு சுற்றிட்டு இருக்குது. அதை பிடிச்சங்கன்னா ஏர்வாடியில் அடையப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா பல வேலைகளை பண்ணியிருக்கு. அதை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம மூணாவது, விஜயோஃபோபியா அப்படின்ற நோயால் பாதிக்கப்பட்ட மஞ்சப்பொடியை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த 3 விஷயங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக 100% ஃபன் கேரண்டின்னு நினைக்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வாய்ஸ் ஆஃப் லிங்கேஷ் இப்போ வந்து வாய்ஸ் ஆஃப் லிங்கேஷ் ஈவெண்ட்ஸ் அண்ட் ஃபோட்டோகிராஃபி அப்படின்றத புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். உங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய எந்த ஒரு நிகழ்வுகளாக இருக்கட்டும், பர்த்டே ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், இல்லை வெட்டிங் ஃபோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நம்ம வாய்ஸ் ஆஃப் லிங்கேஷ் ஈவெண்ட்ஸ் அண்ட் ஃபோட்டோகிராஃபி கவர் பண்ணி தரோம். ஸோ தொடர்புக்கு கீழே தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் நடக்கிற நிகழ்வுகளை மெமரபிளாக மாற்றுறதுக்கு வாய்ஸ் ஆஃப் லிங்கேஷ் ஈவெண்ட்ஸ் அண்ட் ஃபோட்டோகிராஃபியை காண்டாக்ட் பண்ணுங்கள். முதல் விஷயம், நம்ம உதயநிதி உல்லாச நிதியாக மாறின தருணம் மீண்டும் நடந்திருக்கு. அதாவது மறுபடியும் நம்ம உதயனா வந்து சர்ச்சையில் சிக்கியிருக்காப்புல. இதுக்கு முன்னாடி ஒரு நிவா அப்படின்ற அந்த இன்ஸ்டா செலிபிரிட்டியோட போஸ்ட்டை ரீபோஸ்ட் பண்ணாரு. இப்போ நிவேதிதா கவுடா அப்படின்ற அந்த ஒரு இன்ஸ்டா செலிபிரிட்டியோட போஸ்ட்டை திரும்ப ரீபோஸ்ட் பண்ணியிருக்காரு. விடுவாங்களா நம்ம பசங்க, அங்கேயே உட்காந்து பாய போட்டு படுத்து ஸ்கிரீன்ஷாட் எல்லாம் எடுத்து ஆதாரத்தோட போட்டாங்கல்ல. எனக்கு என்னன்னா, அண்ணன் வந்து எப்படி இந்த ரெஸ்ட் எடுத்து டயர்ட் ஆகிறாரு அப்படின்ற மாதிரி பிரச்சாரம் பண்ணி எப்படி பொய் பிரச்சாரம் பண்ணி நீட்டுக்கு அந்த மாதிரி பொய் பிரச்சாரம் பண்ணி இப்போ டயர்டாக என்ன பண்றாருனாக்கா வெளிநாட்டுக்கு டூர் போயிருக்காப்புல. ஆனால் அங்கே போய் என்ன தோணுச்சோ தெரியல, திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இன்ஸ்டா செலிபிரிட்டியோட போஸ்ட்டை ரீபோஸ்ட் பண்ணி வச்சிருக்காப்புல. நானும் அது உள்ள போய் என்னடா அப்படி ஒரு போஸ்ட் அப்படின்னு பார்த்தாக்கா எப்படி பார்த்தாக்கா கண்டிப்பா ரீபோஸ்ட் பண்ற மாதிரி தாங்க இருக்கு. ஐயோ, இந்த ஆளு டீச்சரை வச்சிருக்காண்டோ, அத நான் பார்த்து போட்டேன்டோ, இதை யாராவது கிட்ட நான் சொல்ல வேணும்டோ, இல்லைன்னா என் மண்டை வெடிச்சு போயிருண்டோ. எனக்கு ஒரு சந்தேகம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த நிவாவோட போஸ்ட்டை ரீபோஸ்ட் பண்ணாரு, அப்பட்டமா மாட்டினாரு, கரெக்ட். இப்போ நிவேதிதா கவுடாவோட போட்டோவை ரீபோஸ்ட் பண்ணியிருக்காப்புல, இப்பயும் அப்பட்டமா மாட்டிட்டாப்புல. அது என்னடா என்னல ஒரு சென்டிமெண்ட் தான் எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. என்ன சென்டிமெண்ட்? ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இவர் இருக்கார் இல்லையா, எடப்பாடி இருக்கார் இல்லையா, அவர் போட்டு துவச்சு எடுத்தாப்புல நம்ம உதயனாவை. அதாவது பால்டாயில் குடிச்சதெல்லாம் பஞ்ச் டைலாக் பேசுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அக்கா விந்தியா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஒரு விஷயம் ஒன்று சொன்னாங்க. இந்த மாதிரி ஒரு உதயநிதி வந்து பால்டாயில் ஒரு நடிகைக்காக பால்டாயில் குடிச்சு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தாரு. அப்ப நம்ம எடப்பாடி அவர்கள் தான், அவரோட கவர்மெண்ட் தான் இருந்துச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. அந்த ஒரு நடிகையும் எண்ணெயில தான் ஆரம்பிக்குது அப்படின்றாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல, எண்ணெயில் அப்படின்னு சென்டிமெண்ட். அதுவும் கரெக்டா என்ன பார்த்து தான் இவர் பழகுவாரா ஒண்ணுமே புரியல. அந்த நடிகையும் என்னன்றாங்க. அப்புறம் திடீர்னு ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிவேதிதா பேத்துராஜ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஒரு கிசுகிசுப்பு கார் ரேஸ் அவங்கள தான் நடத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரவலான செய்தி போயிட்டு இருக்கு. நான் சொல்லல, அதுவும் எண்ணெயில் ஆரம்பிக்குது. இவர் நிவான்ற போஸ்டர் ரீபோஸ்ட் பண்றாப்ல, இப்ப நிவேதிதா கவுடாவையும் ரீபோஸ்ட் பண்றாப்ல. இந்த எண்ணெய் தாண்டி வேற எந்த பக்கம் போக மாட்டாரா? எனக்கு ஒன்றும் புரியலையே. ஏன் திமுங்களா எப்படி? அதான் நானும் யோசிக்கிறேன், ஆனா எதுவும் வரமாட்டேன். ஆனா இப்ப பாருங்களேன், இதுக்கு முன்னாடி நிவாவோட போஸ்டர் ரீபோஸ்ட் பண்ணதுக்கே 200 ரூபீஸ் வந்து முரட்டு முட்டா கொடுத்தாங்க. இப்ப இந்த சம்பவத்துக்கு முட்டி தேய முட்டு கொடுப்பானுங்க பாருங்க. என்ன நடக்குதுங்க? ஆராய்ச்சி முக்கியமா, முதல்ல கைய வச்சு அண்ணா. ஐயோ, என் கை பத்தல. மண்டைய வச்சு அண்டா குடு. அப்படி. ஆனா உண்மையிலேயே இந்த 200 ரூபீஸோட மைண்ட் செட் எப்படி தெரியுமா? டேய் எவ்வளோ முட்டு கொடுக்குறது முடியல, எங்களால் சும்மா கையை காலை வச்சு இருக்க மாட்டாடா. அன்னைக்கு தான் நிவா போஸ்ட்டை ரீபோஸ்ட் பண்ணாரு, இதை நம்ம முட்டு கொடுத்தோம் சும்மா. இப்போ திரும்ப இந்த நிவேதா கவுடாவையும் ரீபோஸ்ட் பண்ணி வச்சிருக்காப்புல. எவ்வளோ முட்டு கொடுப்போம் இவங்க கொடுக்குற 200 ரூபாய்க்குன்னு சொல்லிட்டு. உண்மையிலேயே அவங்க மனக்குமுறல் அப்படிதான் இருக்கும். சரி, இவர் அப்படி ஒரு ஓரம் வச்சுட்டு அடுத்து நம்ம சத்யராஜ் கெட்டப்ல வரக்கூடிய லேடி கெட்டப் சத்யராஜ் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து இப்போ ஜெனிலியா கெட்டப்ல சுத்திட்டு இருக்காங்க. இப்ப
இந்த படித்த தற்கூரி இருக்கு இல்லையா, இந்த லேடி கெட்டப் சத்யராஜ், இது ஏன் படித்த தற்கூரி அப்படின்னு கேட்க நினைக்கிறீங்க? அதாவது எல்லாத்துக்கும் ரூல்ஸ் பேசும். நடிகை பின்னாடி போகாதீங்க, எனக்கு கலைஞர்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கண்ணை சிமிட்டி லவ் பேர்ட்ஸ் அப்படின்னு அப்படி கண்ணை சிமிட்டி கேரக்டராகவே மாறிடும். அப்படியே திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா அப்பாவை ரொம்ப பிடிக்கும் போல, திடீர்னு அப்பா கெட்டப்பில் வந்துடும் சத்யராஜ் கெட்டப்பில். திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா முன்னாடி நாள் வந்து ஜெனிலியா படம் பார்த்து ஜெனிலியா மாதிரி சைடில் ஒரு பேகை மாட்டின்னு ஓடி வந்துடும். ஏதாவது கேள்வி கேட்டீங்க அப்படின்னாக்கா கண்ணை சிமிட்டி சரோஜா தேவி மாதிரி பதில் சொல்லும். இப்போ அந்த படிச்ச தற்கூரி என்ன பண்ணிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஓட்டு போடுறதுக்கு பூத்துக்கு வந்திருக்கு. அந்த பூத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அங்க எதை செய்யக்கூடாதோ அதை அங்க வந்து செஞ்சிருக்கு. அதாவது அந்த ஓட்டு போடுற இடத்துக்கு தேர்தல் ஆணையம் ஒரு சில விதிமுறைகளை வச்சிருக்கு. 100 மீட்டர் ஜோன் அப்படின்னு இருக்கும். அந்த இடத்துக்குள்ள வீடியோவோ போட்டோவோ அலௌடு கிடையாது. குறிப்பா நீங்க அந்த பூத்து கிட்ட எல்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா போன் எல்லாம் அலௌடு கிடையாது, வேற மேட்ரு. இருந்தாலும் எந்த கட்சியோட லோகோ, எந்த கட்சியை ரெப்ரசென்ட் பண்ணி எதுவுமே அங்க இருக்கக்கூடாது, எந்த ஒரு பதாகை கூட இருக்கக்கூடாது. ஆனா இந்த தற்கூரி, இந்த லேடி கெட்டப் சத்யராஜ் இருக்கு இல்லையா, சாரி இந்த ஜெனிலியா கெட்டப் சத்யராஜ் இருக்கு இல்லையா, இது என்ன பண்ணிருக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா ஸ்டாலினோட போட்டோவை இந்த இடத்துல ரவுண்டா ஓட்டிட்டு உள்ள போயிருக்கு. யாருக்கு நீங்க ஆதரவு ஏதோ இவரு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது. இப்ப இதை படிச்ச தற்கூரின்னு சொல்லாம வேற என்னன்னு சொல்றது? இல்லண்ணா, முன்னேற்றம் தான் வேணும், மாற்றம் வேண்டாம். நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? அதுதான் எதிர்பார்க்கிறேன். இல்ல நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு கலைஞர் குடும்பத்தையோ இல்ல ஸ்டாலின் ஐயா குடும்பத்தையோ யாரையாவது பிடிக்கும் அப்படின்னாக்கா வீட்டுல ஃப்ரேம் போட்டு மாட்டிக்கோங்க. டெய்லி காலையில தொட்டு கும்பிடுங்க. அவங்களோட அதே திங்கிங், அதே அறிவெல்லாம் உங்களுக்கு வந்துடும். சர்க்கரை எறும்பு திணிச்சு கலைஞர் சொன்னார்ல, அந்த மாதிரியான அறிவுகள் உங்களுக்கு வந்துடும். நான் வீட்டுல படம் போட்டு மாட்டிக்கோங்க, தப்பு சொல்லல. அதுக்காக போட்டோ போட்டு வந்து ரூல்ஸை வயலேட் பண்ணுவீங்களா நீங்க? இல்ல நானும் பாக்குறேன் தொடர்ச்சியா இந்த திமுக காரங்க, நம்ம உல்லாச நிதி இருக்காரு இல்லையா, அவர் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வந்து டிஎம்கேவோட போட்டோவோட ஒரு டிஷர்ட் போட்டு வராப்புல. ஐயா தாமு அன்புஸ் இருக்காரு இல்லையா, அவரு பார்த்து துண்டை போட்டு ஓட்டு போட வராப்புல. இந்த மாதிரி திமுக காரங்க தொடர்ச்சியா அந்த துண்டையோ இல்ல அவங்க லோகோவையோ பிரச்சாரம் பண்றாங்க. ஓட்டு போட லைன்ல நிக்கிறாங்க இல்லையா, அங்க திமுகவுக்கு பிரச்சாரம் பண்ணி பெரிய கலவரமெல்லாம் பண்ணாங்க. இந்த மாதிரி ரூல்ஸ் எதையுமே பிரேக் பண்ணாத அளவுக்கு திமுக காரங்க 2 கொம்பா முளைச்சிருக்கு. நான் கேட்கிறேன், இப்ப இந்த ஜெனிலியா கெட்டப்ல வந்து லேடி கெட்டப் சத்யராஜ் இருக்கு இல்லையா, இதை வந்து சோசியல் மீடியா ஃபுல்லா போட்டு அடி அடிச்சிட்டாங்க. நாம புதுசா ஒன்று அடிக்க போறது கிடையாது. ஏன்னா கட்சியிலேயே பாவம் பார்த்து வச்சிருக்காங்க. இப்போ ஜெனரலா எதுக்காக இந்த கட்சியில வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, யாரோ ஒருத்தர் முன் ஜென்மத்தில் ஒரு பாவம் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு ஒரு பரிகாரம் சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்களா? நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒரு ரோட்டில் அனாதையாக இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு 10 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க, இவங்களுக்கு புடவை வேஸ்ட் வாங்கி கொடுங்க, அது மாதிரி சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி திமுக காரங்க முன் ஜென்மத்தில் பண்ண பாவத்துக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னாக்கா, இந்த மாதிரி மூளை வளராத யாரையா ஒருத்தர் உங்க கூட கட்சியில் வச்சுக்கங்கன்னு சொல்லியிருக்காங்க போல. அதனால இந்த ஜெனிலியா கெட்டப்பில் வந்து லேடி கெட்டப் சத்யராஜை கட்சியில் வச்சிருக்காங்களே தவிர மற்றபடி அவங்களுக்கு தலையெழுத்தான் கேட்குறேன். சுத்த பைத்தியகார தற்கூரித்தனமாகவே பேசி சுத்தம். இதை கட்சிக்குள்ள அவங்களாம் தலையெழுத்தா? கல்லூரியில படிச்சுட்டு இருந்தப்போ அந்த வகுப்பு ஆசிரியர் எல்லார்கிட்டையும் நீங்க யாருடைய ரசிகை அப்படின்னு கேட்டாங்க. சில பேர் வந்து நான் மைக்கேல் ஜாக்சன் ரசிகை அப்படின்னாங்க, சில பேர் நான் ஆமீர் கான் ரசிகை அப்படின்னாங்க. நான் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் ஐயாவின் ரசிகைன்னு பெருமையா சொன்னேன். கோபி சுதாகரோட காமெடி வரும் தெரியுமா, ஒருத்தன் அப்படியே நெக்லா இருப்பான், அந்த டிராவிட் நெக்லா இருக்கும்போது பார்த்தோன்னே இவனை பார்த்தாலே அடிக்கிற போல தோணுதுரா அப்படின்னு எங்க பார்த்தாலும் அடிக்கிற மாதிரி தோணுமான்னு பார்த்தா பார்த்தே ஒன்று வைப்பான் பாத்தியா. அந்த மாதிரி இந்த ஜெனிலியா கெட்டப்ல வந்து லேடி கெட்டப் சத்யராஜ் அடிக்கணும்லாம் தோணலை நமக்கு. பார்த்த உடனே ஐயோ பாவமா இருக்குப்பா, இந்த பிஸ்கெட்டாவது வாங்கி கொடுங்கப்பா, அதுக்கு பாவம் இப்படி தெரிஞ்சுட்டு இருக்குதேப்பா அப்படின்னு பாவம் பார்க்குற மாதிரி இருக்குன்னு சொல்ல வரேன். ஆனா என்னதான் சோசியல் மீடியா ஃபுல்லா போட்டு இந்த லேடி கெட்டப் சத்யராஜா கலாயின்னு கலாய்ச்சா கூட நான் கண்டிப்பா கலாய்க்க மாட்டேன். ஏன் தெரியுமா? பாவம் ஒரு எம்எல்ஏ சீட்டு கிடைக்கும்னு சொல்லிட்டு திமுகவில் விருப்ப மனுலாம் கொடுத்து மொக்க வாங்கிட்டு உட்காந்துருக்கு. உங்க வீட்டில் ஒருத்தங்க இந்த மாதிரி புத்தி சுவாதீனம் இல்லாம இருந்தா நீங்க கலாய்ப்பீங்களா? யோசிச்சு பாருங்க. நீங்க அப்படி இருக்கும்போது கலாய்க்க மனசு வருமா? அதனால தான் இதை நான் வந்து கலாய்க்காம அப்படியே கடந்து போறேன். ஏன்னா பாவம் யார் பெற்ற பிள்ளையோ உங்க வீட்டில் இப்படி இருந்தா நீங்க கலாய்ப்பீங்களா? யோசிச்சு பாருங்க. நீங்க நல்ல ஒரு மருத்துவரா பார்க்க வேண்டிய ஒரு தருணத்துல இருக்கு. அமாவாசை பௌர்ணமி அப்போ எப்படி இருக்கும்னு தெரியாது. இருந்தாலும் நமக்கு அது தேவையில்லை, கடந்து போயிருவோம். வேணாம், வலிக்குது, அழுதுருவேன். அடுத்து நம்ம யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னாக்கா, விஜயோபோபியா அப்படின்ற நோயால பாதிக்கப்பட்ட மஞ்சப்பொடியை பத்தி தான் பேச போறோம். நம்ம விஜய் 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 விஜய். இப்ப தேர்தலுக்கு முன்னாடி விஜய் 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 அப்படின்னு சொன்னான்னா அதுல ஒரு நியாயம் இருக்கு. ஏன்னா எதிர்த்து போட்டிடுறோம், இவங்க நம்ம ஓட் பேங்கை காலி பண்ணிட்டாங்கன்னு சொன்னா அதுல ஒரு நியாயம் இருக்கு. ஆனா இப்ப தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமும் விஜய் 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 விஜய்னும் போது சொந்த கட்சிக்காரங்களே செருப்பால் அடிக்க தேடிட்டு இருக்காங்க இந்த மஞ்சப்பொடியை.
ஏன் தெரியுமா? ஏண்டா உங்க கட்சிக்கார பெண்ணு அனிஷ் ஃபாத்திமா அப்படின்ற ஒரு கர்ப்பிணி பெண்ணை, இஸ்லாமிய பெண்ணை திமுக காரன் ஈவி இறக்கமே இல்லாம அடிச்சு வச்சிருக்கான். அதுக்கு ஒரு நாள் பூரா எவனுமே குரல் கொடுக்காம கட்சியை நடத்திட்டு வரன்ற பேர்ல ஒரு பாலியல் பொறுக்கி இருப்பான் பார்த்தீங்களா, அவனே ஒரு நாள் கழிச்சு தான் ட்வீட் போடுறான். இந்த மாதிரி திமுக குண்டர்கள் இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணாங்க இப்படி. அதாவது கட்சி பெண் ஒருத்தங்க தாக்கப்பட்டு மருத்துவமனையில் இருக்காங்க, அதுக்கே ஒரு நாள் கழிச்சு தான் விமர்சனம் பண்றான். ஆனா இதே விஜய் ஏதாவது பண்ணாரு, விஜய் எதுவும் பண்ணலன்னா கூட பரவாயில்ல, விஜய் 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 விஜய்னு ஒரு மணி நேரத்துக்கு 10 தடவையாவது விஜய் பேர் சொல்லிடுவான். அப்ப கட்சிக்காரன் கேட்கறாங்க, டேய் நீ வந்து அவங்க தேர்தலில் போட்டியிடும் போது அவங்கள சொன்னி விமர்சிச்சு எல்லாம் கரெக்ட், இப்பதான் போட்டி போட்டு எல்லாம் முடிஞ்சிருச்சு, இப்போ எதுக்கு நீ விஜய் விஜய்ன்ற? சரி இல்லையே, யார்ட்டே பெட்டிக்கிட்டு நாய் வாங்கிருச்சா? ஏன்னா கட்சிக்கார பெண் நீங்க அடிபட்டு கிடக்கும் போது குரல் கொடுக்க மாட்டான். ஆனா அப்பயும் விஜய் விஜய் விஜய்ன்றனா நீ யாருக்குடா வேலை பார்க்குற, நீ யாருக்குடா விசுவாசமா இருக்கனாக்கா அங்கதான் ஒரு விஷயம் ஒன்று நமக்கு வெளியில வருது. அது என்னன்னாக்கா பங்காளி சண்டை. அது என்னன்னாக்கா இவனே ஒரு மேடை பேச்சப்போ வார்த்தை விட்டா இல்லையா, எங்களுக்கும் திமுக இருக்கிறது பங்காளி சண்டைங்க, நாங்க இப்ப அடிச்சு போய் எப்போது படிப்போம், ஆனா விஜயை மட்டும் விட்டுறாதான் அவங்களே சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு அதுல திமுக நம்ம அண்ணன் நம்ம ரொம்ப பாசமா இருக்கான். திடீர் பாசத்துக்கு காரணம் இல்லை, நம்ம பங்காளி சண்டை எப்போ வச்சுக்கலாம், இந்த விஜயை மட்டும் விட்டுறாதீங்க, நம்ம அடிச்சுக்கலாங்க, நம்ம அப்புறம் பேசிக்கலாம், எங்களை நீங்க திட்டுங்க பிரச்சனை கிடையாது, அதை நாங்க பெருசா கண்டுக்க மாட்டோம், ஏன்னா எங்களுக்கு கூச்சல் கிடையாது, நாங்க துப்புனா தொடச்சிட்டு போயிட்டே இருப்போம். பட் விஜயை விட்டுறாதீங்க, விஜய் நீங்க அடிக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்குன்றாங்க. இப்ப இவன் திமுக கிட்ட காசு வாங்கினதை தம்பிக்காரங்களே கண்டுபிடிச்சு காரி மூஞ்சில துப்புற அளவுக்கு இவனுக்கு விஜய் போபியா முத்தி போயிருக்கு. விஜய் 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 விஜய். ஆனா ஒண்ணுடா, உங்க கட்சியில நடந்த ஒரு விஷயத்துக்கு எங்க கட்சிக்காரங்க எல்லாம் குரல் கொடுக்குறாங்க, ஆனா உங்க கட்சியில இருக்கிறவங்க எல்லாம் அமைதியா பதியார சாப்பிட்டு சாயந்தரம் தேடுவோன்ற மாதிரி 2 நாள் கழிச்சு போயிட்டு காவல் நிலைய வாசல்னு போராட்டம் பண்ணினுங்கிறானுங்க. இல்ல இவனுக்கு நடத்துறதுக்கு பேர் அரசியல் கட்சி அப்படின்னு நம்பி இதுல 234 வேட்பாளர்கள் நின்று இதுக்கு ஓட்டு போடுற ஒரு சில பேர் வந்து இந்த கட்சியையும் நம்பிக்கிட்டு இவன் ஒரு மாற்று மயிரை கொடுத்துருவான்னு சொல்லிட்டு தம்பிகள் தற்கொலை தம்பிகள் சுத்திட்டு இருக்கான் பாத்தீங்களா, அவனுங்களை சொல்லணும். விஜய் 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 விஜய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.